பாருங்கம்மா, இதோ பாருங்க எங்கள் வீட்டு மாங்காய் தோட்டத்தில் எப்படி காய்ச்சிருக்கு பாருங்க. கொத்து 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 கொத்தா இங்கே பாருங்களேன், அழகாக காய்ச்சிருக்கோம். இயற்கையான மாங்காய் பாருங்க, நல்லா பழமாக பழுத்து சாப்பிட்லாம். இந்த பாருங்க நல்லா இருக்குது பாருங்க, கொத்து 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 கொத்தா. இந்த பாருங்களேன், இங்கே பாருங்க, இப்போ நாங்கள் அதான் பறிக்க வந்திருக்கோம். இங்கே பாருங்க நல்லா மாங்காய், இங்கே பாருங்களேன் நல்லா பழமாக பழுக்க வச்சு. இதோ நாராயணா இந்த பாருங்க இங்கெல்லாம் தொங்குது பாருங்க. இந்த பாருங்க கொத்து கொத்தா எப்படி கீழாலே தொங்குது பாருங்க நிறையா. இங்கே பாருங்க மேலேயும் தொங்குது பாருங்க. எங்கள் வீட்டு தோட்டத்தை பாருங்கள். இங்கே பாருங்க வாழை மரம், இந்த வாழை மரம், இந்த பாருங்க இது கொய்யா பப்பாளி மரம், இந்த பாருங்க இது கருவேப்பிலை மரம், இந்த பாருங்க மாங்காய் பறிக்க போகிறோம் பாருங்கள். பறிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறோம். நீங்களும் வந்து சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். நல்லா பழமாக. இந்த பாருங்க இங்கிட்டு பாருங்கள், இந்த இங்கே இருக்குது பாருங்க, பறிக்கிறோம். இந்த பாருங்க பார்த்து பார்த்தீங்கன்னா மாம்பழம் படுக்கிறதுக்காக தாம்மா இது. நம்ம வீட்டு தோட்டத்தில் எவ்வளோ மாங்காய் பறிச்சிருக்கோம் பாருங்கள். இது பழுக்க வைக்கிறது தான் பறிச்சிருக்கோம். இன்னும் நிறையா இருக்குது. வேணுங்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாருங்க பறிச்சிக்கலாம். இந்த ஏன் வேஸ்ட்டாக பறித்து இதுங்க கூடாதுன்னு இங்கே பாருங்களேன். இப்போ நாங்கள் வந்து பறித்து ஒரு 2-3 பேர்த்துக்கு கொடுத்துட்டு மீதியை நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். எங்கள் வீட்டு தோட்டத்தில் காய்ச்சது தான் இதெல்லாம். ஆர்கானிசம் இல்லாதது பாருங்கள். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். நான் இதை பற்றி கொண்டு கொண்டு விழுத்தா